ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இது உங்கள் புஷ் சேனல். உங்களை இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் இளையராஜா அவர்கள், பாரதராஜா அவர்கள், பாஸ்கர் அவர்கள், அவங்க 3 பேர் ரூம்மேட்ஸு. இவங்க ஜெயகாந்தன் சாரை பார்க்க போயிருக்காங்க ஒரு ஃபைன் மார்னிங். அங்கே நடந்த நிகழ்வை பற்றி இசை ராஜா நேரேட் பண்ணுறாரு. சினிமா பார்க்குற மாதிரி ஸ்டோரி நேரேஷன், ஸ்டோரி டெல்லர், எ கிரேட் ஸ்டோரி டெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்கில்லு நம்ம இசை ராஜா கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வு சொல்கிறது. நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. அந்த என்ஜாய் பண்ண அதே மனசோட புஷ் சேனல் கொஞ்சம் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். If possible, hit the bell button. Before going into this interesting audio clip, I repeat, please like, subscribe, push channel. So, let us go into the video. ஜெயகாந்தன் எனக்கு குருஸ்தானத்தில் இருக்கிறவர். ஏன் குருன்னு சொன்னேன்னா, நாங்கள் சென்னைக்கு வந்திருக்கிறோம். யார்? நான், பாரதிராஜா, பாஸ்கர் 3 பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்கோம். நான், பாரதிராஜா, பாஸ்கர் 3 பேரும் ஜெயகாந்தனுடைய வீட்டுக்கு போகிறோம். நான் ஹார்ட் ட்ராயர் போட்டு நான் கச்சேரி வாசிக்கின்ற நேரத்தில் ஜேகே பேசி எங்கள் கச்சேரி நடக்கும். அண்ணா பாவலருடைய கச்சேரி நடக்கும். அந்த நேரத்தில் அறிமுகமானவர் தான் எங்களுக்கு. ஜேகே எங்களுடைய, அதாவது எங்கள் ஹீரோ. அவர் வந்தோடனே, வாங்க தோழர், வணக்கம், வாங்க உட்காருங்க, என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை தோழர், நாங்களாம் அண்ணனை விட்டு வந்துட்டோம், சினிமாவில் எப்படியாவது சேரலாம்னு சொல்லி உங்களை தான் நம்பி வந்திருக்கோம் தோழர் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுக்காக சொன்னோம். உடனே அப்படி பார்த்தாரு, காஃபியெல்லாம் கொடுத்துட்டு, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நம்பி நீங்கள் எப்படி வரலாம்? நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உலகமெல்லாம் கம்யூனிசம் பேசுகிறான், நம்மளை ஒரு பேச்சுக்காக சரி அப்படி வந்தீங்களா? பரவாயில்ல, சரி, நம்ம பார்க்கலாம், எனக்கு அவர் தெரியும், உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன், அது பண்ணுறேன், இது அப்படி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நம்பி நீங்கள் எப்படி வரலாம்ங்கிறாரு. 3 பேரும் அப்படி காஃபி சாப்பிட்டது தெரியாமல் அப்படி இப்போ வர தொடர்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் வந்தோம். வெளியில் பாஸ்கரும், பாரதிராஜா, நானும் 3 பேரும் சிரிச்சு, என்னையும் அந்த ஆளு கம்யூனிசம் பேசுகிறான், மேடையில எல்லாம் தொழிலாளி வர்க்கம், தோழர் கஷ்டப்படுறான், ஏகாதிபத்தியம், முதலாளித்துவம், அது இதுன்னு அப்படி பேசுகிறான். நம்ம ஒரு பேச்சுக்காவது சரி தோழர் நீங்கள் போங்க, நான் பார்க்குறேன், அண்ணனை விட்டு ஏன் வந்தீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? எனக்கு மட்டும் கரெக்டாக சொன்னாரியா? கரெக்டாக சொன்னார். என்ன நீ கரெக்டாக சொல்கிறேன்னு சொல்லு. ஆமையா, நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் சொன்ன பாருத்தியா, அதுதான் என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி என்னை நம்பலாம் அப்படிங்கிறாங்க. சரிதானே? அது நமக்கு அறிவுரை தானே சொல்லியிருக்காங்க. ஜெயகாந்தன் யாது? அது ஜெயகாந்தன் சொன்ன சாதாரணமான ஆள் இல்லை. ஜெயகாந்தன் சொல்கிறான், அது அறிவுரையா ஏன் எடுத்துக்கிற மாட்டேங்கிற நீ அப்படின்னா? அப்படியா, நீ எல்லாம் உருப்பட மாட்டேடா அப்படியா? அப்படி ஒரு நிகழ்வு ஜெயகாந்தன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ், புரிஞ்சதா? எனக்கு ஃபஸ்ட் கிளாஸாக புரிஞ்சது. ஒன்றை நீ நம்பு, ஒன்றை நீ நம்பினாலே போதும், இயற்கையாக உங்களை நம்பும். யாரெல்லாம் என்னை ஏன் நம்புகிறானோ, தன்னை தானே நம்புகிறானோ, அவனால இயற்கைக்கு பிடிக்கும். பிகாஸ் நேச்சர் does not depend on somebody else, it depends on itself. So we are part of nature. பார்ட் ஆஃப் நேச்சராக இருக்கச்சா நேச்சர் குவாலிட்டி நம்மக்கிட்டே இருக்குல்ல. ஸோ தன்னை நான் நம்பணும்.
செல்ஃப் பிலீஃப் இஸ் த பெஸ்ட் பிலீஃப். கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு அவர். சார் உங்கள் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்காம போகிறதே ஒரு தப்பு. யூஎஸ்லலாம் அப்படி போக முடியுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and if possible hit bell button. Kindly support and encourage us. Like and subscribe. Push channel. Thank you. God bless you all. Take care.